ஹாய் மக்களே! நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தரமான சீரியல் எபிசோட் ரிவ்யூ தான் மக்களே பார்க்குறோம். என்ன சீரியல்னு பார்த்தீங்கன்னா, சிந்து பைரவி சீரியல் எபிசோட் தான் மக்களே பார்க்க போறோம். சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவா வந்து எசக்கிய புடிச்சுக்கின்னு எனக்கு ஆதார் இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாரு மக்களே. அன்னபூர்ணி கிட்ட. அன்னபூர்ணி கிட்ட இவங்க கோயில்ல பேசுனத நான் பார்த்தேன். நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மக்களே. கோயில்ல பேசுனது எசக்கி மகாலட்சுமி என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எசக்கி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "முன்னால தானங்க நீ சொன்னவே தானங்க அம்மன் நகைய நானு சித்தோட ரூம்லேருந்து எடுத்து உருக்குனேன். அந்த ஐயர்கிட்ட குடுத்தேன். நீ சொன்னதுனால தானே அந்த நகைய உருக்கி இதுவும் பண்ணேன்." அப்படின்னு சொல்றாங்க மக்களே. நீ சரிடா நீ எதனா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூம் எடு அப்படின்ட்டு மகாலட்சுமி வந்து சொல்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் சரி நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க மக்களே அந்த வீடியோல. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழுதுகின்னு மகாலட்சுமி கயித்து மேலே ஒண்ணு வச்சு உட்கார வச்சுட்டாங்க மக்களே. இது எனக்கு பண்ற பெரிய துரோகம். உன்னை எவ்வளோ நம்பினேன். எனக்கு அடுத்தது நீதான் எல்லாமே இந்த வீட்டுக்கு அப்படின்னு நான் உன்னை நம்பினேன். நீ வந்து இப்படி பண்ணுவேன்னு நான் சுத்தமா நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கு மகாலட்சுமி அக்கா நானு சிந்துவோட ம் சிந்து மேல இருக்கிற கோவத்துல தான் இப்படி நான் பண்ணிட்டேன். என்னை ஒரு தாட்டி மன்னிச்சிடுங்க்கா. இது மாதிரி இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் மக்களே. இல்ல இது வந்து மிகப்பெரிய குற்றம் இது நீ பண்றது வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்படிலாம் அம்மன் நம்ம டெய்லி சாமி கும்பிடுறோம். அம்மன் நகைய வந்து நீ எல்லாம் இப்படி பண்ணுவ நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றான் மக்களே. நினைச்சு கூட பார்க்கல நானு அப்படின்ற மக்களே. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் நான் சிந்துக்கு என்ன தண்டனை கொடுத்தனோ அந்த தண்டனை தான் உனக்கு. நீ இவருக்கிட்ட சொல்ற மக்களே ஆறுமுகம் நீ அந்த திண்ணியாண்ட இருக்க குடோனை ரெடி பண்ண அங்கே போயிட்டு தனியாக சாப்பிட்டு தனியாக ஆக்கி தனியாக அவளே உழைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கு மகாலட்சுமி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நானும் சிந்து ஒன்றா என்னை ஏங்க இப்படி பண்ணுறீங்க. நான் ஒரே தாட்டி என்னை மன்னிச்சிருக்கா. இந்த ஒரே ஒரு தடவை என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என் பொண்ணையும் என் பையனையும் நான் பார்த்துக்கிறேன். ரெண்டும் என் பசங்க தான். நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீ கிளம்பி அம்மான்ட்டு அப்படி அனுப்பிச்சிட்டாங்க மக்களே. அதுக்கப்புறம் சிந்து வந்து வராங்க மக்களே. பைரவிட்ட சொல்கிறாங்க எப்பவுமே நான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. சிந்து வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உண்மை ஜெயிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்